சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என் வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். முதல்ல அவங்கள வணங்கிட்டு நம்ம பாடலுக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பாடல் எந்த எந்த பாடல் இருக்குன்னா பாத்தீங்கன்னா 5வது பாடல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 5வது பாடல் பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 5வது பாடல் பாத்தீங்கன்னா, சிவனேட குழந்தைவம் தேடினும் இல்லை, அவனோட பாரெங்கும் யாவரும் இல்லை, புவன கடந்தேறு பொன்னெளி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே அப்படிங்கிறத சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்றாங்கன்னா நண்பர்களே, சிவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு எங்கு தேடிலும் வேறு எந்த தெய்வமும் இல்லை. சிவபெருமான் மாதிரி ஒரு தெய்வம் எங்கேயுமே கிடையாதான். நீங்க எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி கிடைக்கவே மாட்டாரு அப்படி சொல்றாரு. அவன் ஈடு இணை இல்லாதவன், அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவன். எல்லா தெய்வத்துக்குள்ளயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா சிவபெருமான் தான் அப்படி சொல்றாரு. அவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தையும் தாண்டி பரவெளியிலும் சூரியனை போன்ற ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியனின் ஒளி கற்களைப் போல மின்னும் சடையை கொண்டு அவன் 1000 தாமரை மலர்கள் மேல் வீற்றிருக்கின்றான். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அவரோட முடிய சொல்றாரு. முடி சூரியனோட ஒளி மேல பிரகாசிக்குதான். 1000 தாமரைகள் மலர் வீற்றிருக்கிறான்னா நின்னுங்கிறாரா சிவபெருமான். அப்பனா யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு அளவுக்கு அவரோட அவரோட உள்ளுக்குள்ள சிவபெருமான் எப்படி உணர்றாரு, எப்படி தெரியுறாருங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சிவன் பாத்தீங்கன்னா யாரிடமும் ஒப்பிட முடியாத ஒரு தெய்வம். அவனுக்கு ஈடு இணையில எந்த தெய்வங்களும் கிடையாது. எல்லாருக்கும் மேலோனவன் அவன் தான். அவனோட ஒப்பிட்டு பார்க்கும் அளவிற்கு வேறு எந்த தெய்வமும் யாரும் இல்லை அப்படி சொல்றாங்க. இந்த உலகத்தை தாண்டி பரவெளியில் சூரியனே, அதாவது இந்த பூலோகத்தை தாண்டி சூரியனோட ஒளியில பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன் இருக்காருல்ல, அவர் மாதிரி ஒளி பிரகாசத்துடைய கூந்தலை சடையை, அதான் கூந்தலை சொல்றாங்க. சிவபெருமான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த தங்கம் போல் மின்ற அந்த சடையில பின்னாடி அப்படியே சிவபெருமான் பின்னாடி யோசிச்சு பாருங்க. தங்கம் மாதிரி மின்னுதான் அவரோட முடி. அந்த மாதிரி பிரகாசத்துல 1000 தாமரைகள் இருக்கிற இடத்துல அவர் நின்னுங்கிறாரு அப்படிங்கிற அந்த இமேஜினேஷன்ல சொல்றாங்க. இதுதாங்க இந்த பாடலை நம்ம உணர வேண்டியது. ஒண்ணும் இல்ல, சிவனை மாதிரி எந்த தெய்வம் கிடையாது, அவர் மாதிரி எந்த தெய்வம்னு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது, அவர் மாதிரி பெருந்தெய்வம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா சூரியன் ஒளி இருக்குல்ல, அந்த ஒளி மாதிரி சடையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு 1000 தாமரைகள் நடுவுல அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு புரியுதுங்களாங்க? அதை தாங்க சொல்ல வர்றாரு. இந்த 5வது பாடல்ல சிவனை இந்த மாதிரி இமேஜினேஷனா உணர்ந்துட்டா போதும். எப்ப சிவனை பத்தி உணர்றீங்கன்னா, அவர் 1000 தாமரைகள் நடுவுல இந்த மாதிரி சூரியனோட ஒளி மாதிரி தங்கத்துல மின்றாரு அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் அருளாலும் திருமுருகல் அருளாலும் 9 நவகரங்கள் அருளாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஒரு மெய் செலுத்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அது உங்களுக்கும் மெய் செலுத்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.